எண்ணாகமம் 13வது அதிகாரம், எண்ணாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அந்த கடைசி அந்த 3 வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சத்தமா நம்பிக்கையோடு சொல்ல போகிறோம். நாம் அதை எளிதாய், அதான் சத்தமா சொல்ல போறோம் இப்போ. சரியா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் சத்தமா வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். அதிக முறை பேசப்பட்ட வேத பகுதிகள் தான். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் 2 நாளுக்கு முன்பதாகவே இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். கானானை வேவு பார்ப்பதற்காக மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரையாக தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். எல்லாரும் போய் 40 நாள் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். வரும்போது அந்த தேசத்து கனிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவங்க பார்க்குறாங்க, தேசத்தின் கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு அவங்க போய் தேசத்து வளங்களை மட்டும் பார்க்கவில்லை. சுற்றி யார் யார் இருக்கிறா இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துட்டு வராங்க. ஆமே, கானானை குறித்த டீட்டெயில் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் கானானை சுற்றி யார் யார் இருக்கிறாங்கங்கிற அவ்வளவு டீட்டெயிலும் அவங்க கிட்ட இருக்கு. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை குறித்த டீட்டெயிலான காரியம் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் அதை சுற்றி இருக்கிற அவ்வளவு நம்ம கிட்ட லிஸ்டாக இருக்கு. ஆமே, நம்மளை பேச சொன்னா இவங்க 40 நாள் சுத்திட்டு வந்து கானானை பத்தி ஒரு லைன்ல முடிச்சுட்டு ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த பூமியில ராட்சச பிறவிகளை போல அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய கேரக்டர், அவர்களுடைய சைஸ், அவங்க வெயிட் இதெல்லாம் அவங்கள பார்த்தாலே ஒரு ராட்சசன் மாதிரி இருப்பாங்க. கோலியாத்லாம் இருக்கிறால அதே மாதிரி இவங்க அதுதான் வந்து இவங்க ஏனாக்கின் குமாரரை கண்டார்கள். ஏனாக்கின் குமாரர் அங்கே இருந்தாங்க. 22வது வசனத்தில் தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த 3 பேரை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் அங்கெங்கே போய் திராட்சை கொலையை அறுத்து, அதாவது திராட்சை கொலையை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அதாவது யார் இருந்தா என்ன, நமக்கு சாப்பாடு நடக்கணும். அப்படி இவங்க நேரா வராங்க. 40 நாள் சென்ற பின்பு நேரா மோசே ஆரோன் கிட்ட வராங்க. இப்ப சபையார் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இப்ப 27வது வசனத்தில் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் ஒருவரையும் பொய் சொல்லி அழைத்தது கிடையாது. ஆமென். தேவன் பொய் சொல்லி அழைக்கல, பொய் சொல்லி காத்திருக்க வைக்கல, பொய் சொல்லி இதுவரை கொண்டு வரல. என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாது. ஒரு காரியம், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. 2, என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. 3, என் ஆண்டவருக்கு நம்பினவர்களை கைவிட தெரியாது. ஆமென்.